எஸ்கே சார் இதை சொல்ல விட மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் எஸ்கே நீங்கள் ஃபோன் பண்ணி திட்டுவீங்க, மெசேஜ் அனுப்புவீங்கன்னு தெரிஞ்சுமே நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். எஸ்கே அவர்கள் எழுதிய பாடல்கள், ஒரு பாடலாசிரியராக அவர் எழுதிய பாடல்களுடைய சம்பளத்தை வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கு கொடுத்தாரு. நாமுத்துக்குமார் சார் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக எடுத்தார். அவர் கூட நிறைய ஜேர்னியில் இருந்திருக்காரு. ஏன் அப்படின்னு அவர் கேட்கும்போது அழகாக சொன்னார். இவர் ஒரு ஷூட்டில் இருக்காரு. அப்போது ஆர்த்தி அவர்களுக்கு வந்து முதல் குழந்தைக்கான பிரசவ வலி வந்துருச்சு. அந்த பிரசவ வலிக்கு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாமல் நேராக அவர் ஷூட்லேருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்காரு. வீட்டிலேருந்து சொல்கிறாங்க, பிரசவ வலி வந்துருச்சுப்பா, சீக்கிரம் வாப்பா அப்படின்ட்டு. அப்போ இவங்க போயிட்டே இருக்கும்போது அவர் படபடப்பில் அந்த எஃப்எம் ஆன் பண்ணுறாரு. எஃப்எம் ஆன் பண்ணும்போது ஆனந்த யாழை பாட்டு ப்ளே ஆகுது. அண்ட் அந்த பாட்டு ப்ளே ஆகுது. ஃபோன் வருது வீட்டிலேருந்து, மகள் பிறந்திருக்கிறாள் அப்படின்னு. அன்னிலேருந்து நாமுத்துக்குமார் அவர்கள் இவருடைய லக்கி சாமாக பார்க்கக்கூடிய எஸ்கே அவர்கள் லிரிசிஸ்டாக மாறினதுக்கு அப்புறம் அந்த பாடல்களுடைய சம்பளத்தை அவங்க ஃபேமிலி கொடுத்துருக்காங்க. இது அகெயின் நன்றியாக ஒரு லக்கி சாமாக தான் எஸ்கே அவர்கள் பண்ணாரு.